இருக்கின்றார். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த அம்பிகை மேல அப்படி ஒரு அதிதீவிரமான பிரியம் உண்டு. எங்கெங்கிருந்தெல்லாம் கடல் கடந்து வந்து இந்த அம்பிகையை வழிபட்டு நலன் பெறக்கூடியோர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள். இந்த கோயிலுடைய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் அப்படின்னா தசராவை தான் நம்ம முதல்ல சொல்லணும். ஆனால் இங்கே கொடையும் மிக சிறப்பாக நடைபெறும். கொடை என்பது இந்த பகுதியிலேயே, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய ஒரு திருவிழாவாகும். இந்த கோயில்லையும் கொடை திருவிழா உண்டு. ஆனால் அதை தாண்டி உலகமே அறிந்த ஒரு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தசரா திருவிழா தான். எப்படி சூரசம்ஹாரம் திருச்செந்தூரினுடைய கடற்கரையிலே முருகப்பெருமானை காண, அந்த சூரசம்ஹார காட்சியினை காண லட்சோபலட்ச மக்கள் வருவார்களோ, அதே போல குலசையினுடைய கடற்கரையிலே அம்பாள் செய்யக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தை காண பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இங்கே திரளுகிற திருவிழா